சிந்தனை செய் மனமே என்ற நிகழ்ச்சியில இன்று நாம பார்க்க போவது முதல் வரதானம் நமக்கு கிடைத்தது என்னன்னா பவித்ர பனோ யோகி பனோ. ஏன்னா பாப் தாதா சொல்றாங்க, இதை நான் உங்களுக்கு வரதானமாக கொடுத்திருக்கின்றேன். பிராமணர் ஆன மாத்திரத்திலேயே நமக்கு கிடைத்த முதல் கிஃப்ட் இதுதான், பவித்ர பனோ அவர் யோகி பனோ. அப்ப நம்ம யோகியாக ஆக வேண்டும் என்றால் பவித்திரமா ஆக வேண்டியது மிக மிக அத்தியாவசியம். நம்ம எண்ணம், சொல், செயல், தொடர்பு, சம்பந்தம் இதுல எல்லாத்திலையுமே நம்ம தூய்மையாக இருக்கின்றோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனா நாம எந்த ஒரு பிரபாவத்திலையும் வந்து விடக்கூடாது. எப்போது நாம பிரபாவத்துல வந்துடுறோமோ அப்ப நம்ம அடிமைத்தனத்தை தான் அனுபவம் செய்வோமே தவிர சுதந்திர தன்மையை நம்மளால அனுபவம் செய்யவே முடியாது. ஏன்னா இந்த தூய்மை தான் பியூரிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டிக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அதனால்தான் பாபா இதுக்கு சொல்லுகின்றார், இந்த பிராமணர்களுடைய தர்மமே என்ன அப்படின்னா பவித்திரதா தான். அவங்களுடைய விசேஷமான தன்மை என்னன்னா பவித்திரதா தான். ஒரு இடத்துல பாப் தாதா சொல்றாங்க, பிராமண ஜென்மத்தினுடைய முக்கியமான ஆதாரம் என்ன? இந்த தூய்மை தான். அதனுடைய நவீனதா என்ன, புதுமை என்ன? அதுவும் இந்த தூய்மை தான். அதே மாதிரி அலௌகிக்கதா, லௌகீகமற்ற ஒரு அலௌகீகமான தன்மையே எதனுடைய ஆதாரத்தில் இருக்கு? இந்த பவித்திரத்தாவுடைய ஆதாரத்தில் இருக்கு. அதே மாதிரி பிராமண ஜென்மத்தினுடைய சிங்காரம், அலங்காரமே என்ன? இந்த பவித்திரதா தான். ஆக இந்த பவித்திரதாக்கு எவ்வளவு முக்கியத்துவம், மகத்துவம் என்பதும் இருக்கின்றது. ஏன்னா பவித்திரமா இல்லாம நம்மளால சுகம், சாந்தியை கூட அனுபவம் கண்டிப்பா செய்ய முடியாது. அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக பிராமணர்களுடைய வாழ்க்கையினுடைய மூலமான சித்தாந்தமே என்ன? இந்த பவித்திரதா தான். அதனால்தான் பாபா சொல்றாங்க, பவித்ர பனோ யோகி பவோ என்பது நான் கொடுத்த முதல் வரதானமாக இருக்கின்றது. ஏன்னா இன்னொரு இடத்துல பாபா இதை விளக்கும் போது பியூரிட்டி இஸ் ரியாலிட்டி அண்ட் பியூரிட்டி இஸ் ராயல்டி என்றும் கூறுகின்றார். நாம எது வரைக்கும் சத்தியமான அனுபவத்தை, நான் ஆத்மா, இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா, நான் பரம பவித்திர ஆத்மா என்ற சுமிருத்தியில நம்மளால இல்லாம இந்த பவித்திரத்தாவை தாரணம் பண்றது என்பது பாசிபிளே கிடையாது. ஆக உலகத்துக்கு முன்னாடி கூட இந்த இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்கி காட்டினது எப்படி? இந்த பவித்திரத்தாவை தாரணம் பண்ணி தான். உலகத்துல அத்தனை பிரச்சனைகள் பிரம்மா பாபா இருக்கும் போதும் சரி, இன்னைக்கு ஒரு சரி, நம்ம எக்கத்துக்கு இருக்குன்னா இந்த பவித்திரத்தாக்கு மேலதான். ஆனா இதுதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷனாக இருக்கின்றது, ஆதாரமாக இருக்கின்றது. புது உலக ஸ்தாபனைக்கு, நம்மளுடைய நிறைவான வாழ்க்கைக்கும் சரி, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் சரி, பொருள் பொதிந்த ஒரு வாழ்க்கைக்கும் சரி, ஒரு மீனிங்ஃபுல் அண்ட் பர்பஸ்ஃபுல் லைஃப் நாம அனுபவம் பண்ணுவதற்கும் ஆதாரமா இருக்கிறதே இது இந்த பவித்திரதா தான். அதனாலதான் பாபா சொல்றாரு, திருஷ்டி, விருத்தி, சுமிருத்தி எல்லாத்திலுமே தூய்மை இருக்க வேண்டும். பாபாவுடைய முதல் கட்டளையே என்ன? நாமெல்லாம் கட்டளையை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தானே, ஆக்யாக்காரி குழந்தைகள் தானே. முதல் கட்டளையே என்ன? என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனா அவரை தவிர வேற எல்லாத்தையும் நினைக்கிறோம், எதையும் நினைக்கிறோம். அப்ப பல விஷயங்கள் கூட நமக்கு தடையலாக வந்து விடுகின்றன. அதுக்குதான் பாபா ஒரு ஸ்லோகன் சொல்றாரு, ஜஹா பாத் வஹா பாப் நஹீ ஹை, ஜஹா பாப் வஹா கோய் பாத் நஹீ ஹை. எங்க விஷயங்கள் இருக்குமோ அங்க பாபா இருக்க மாட்டார். எங்க பாபா இருப்பாரோ அங்க வேறு எந்த விஷயமும் இருக்கவே முடியாது. அதையும் நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா? ஏன்னா விஷயங்கள் இல்லாம வாழ்க்கை இல்லையே. நாம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். கடந்த கால விஷயங்களை நம்ம நினைவில் வச்சிருந்தோம்னா எப்படி நம்மளுடைய நினைவு சுமிருத்தி என்பது பியூரா இருக்க முடியும்? ஒருத்தவங்களை பற்றி ஐடியா, ஒப்பீனியனை நாம வச்சிருந்தோம்னா எப்படி நம்மளோட பியூரா இருக்க முடியும்? நம்மகிட்ட எப்படி ஒரு பியூர் வைப்ரேஷன் அவங்களுக்கு போக முடியும்? நிச்சயமா எதுவுமே சாத்தியம் இல்லை தானே. அதனாலதான் பாபா சொல்றாரு, நம்மளுடைய திருஷ்டி பவித்திரமா இருக்கணும், விருத்தி பாயி பாயிக்கு விருத்தி. அதுதான் ஆத்மா பாயி பாயி என்ற விருத்தி இருக்கிறது தான் முக்கியம். வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, பிரம்மா ஆச்சாரியாக, பிரம்மாவனை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக ஒவ்வொரு அடியிலையும் அவரை ஃபாலோ பண்ணும் போதுதான் நாம பிரம்மா ஆச்சாரியர்களாக ஆகின்றோம். வெறும் பிரம்மச்சரியத்துக்கு பாபா சொல்றது 15% தான். ஆனா மீதி 85%
பிரம்மாவின் ஆச்சரன்படி நடக்கக்கூடியவர்கள், அதாவது பவித்திரமாக, பரம பவித்திரமாக இருப்பவர்கள். அனாதியிலையும் நம்ம பவித்திரமா தான் இருந்தோம், ஆதியிலையும் நம்ம பவித்திரமா தான் இருந்தோம். இப்ப நம்ம நிகழ்காலத்துல கூட பவித்திர பிராமண ஆத்மாக்களாக இருக்கின்றோம். ஆக இடையில வந்தது, இடையில விட்டும் போதுதான் நம்மளால பவித்திரமாக இருக்க முடியுது, அந்த அனுபவத்தை செய்ய முடிகின்றது. அதனால்தான் பாபாட்டே நமக்கு கிடைச்ச முதல் வரதானம் எப்போதுமே நம்ம சுமிர்த்தில இருக்கின்றது, பவித்திர பவ யோகி பவ. நல்லது. ஓம் சாந்தி.